சண்டே லன்ச் என்னென்னு பார்ப்போமா? ஸோ இன்றைக்கி வந்து ரைஸ் தான் வச்சேன். யூஸ்வலி சண்டே அப்படின்னாலே எல்லார் வீட்லையும் என்ன செய்வோம், ஒன்று பிரியாணி இல்லை கீ ரைஸ் அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலாக செய்வோம், இல்லை கறி குழம்பாவது வைப்போம். பட் நான் இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, சாம்பார் வச்சுட்டேன். யூஸ்வலி சாம்பார்னாலே எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காது. பட் ஓகே, சாம்பார் வச்சுட்டு வெறும் சாம்பார் வச்சா தானே நமக்கு இவங்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்ட்டு அதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு அண்ட் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. ஸோ இது வச்சா தான் கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் இந்த சாம்பாரை சாப்பிடுவாங்கன்ற மாதிரி சிக்கன் வந்து நல்ல பெரிய பெரிய பீஸா வந்து லைக் இருந்தது, லெக் பீஸு, அதுக்கப்புறம் அந்த பெரிய தை பீஸ் அந்த மாதிரி தான் கிடச்சிது. ஸோ அதனால் அதை பார்த்த உடனே டிசைட் பண்ணிட்டேன். ஸோ இதை நம்ம கறி குழம்புலாம் வைக்க முடியாது, இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா மேரினேட் பண்ணி நல்லா கிரில்டு மாதிரி பண்ணிட்டேன். ஸோ 0 ஆயில், அதனால் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். பனி பார்த்திங்களா, பயங்கர ஸ்னோவாக இருக்குது. இந்த ஸ்னோவுக்கு நம்ம ஊர்லலாம் இந்த டைமில் வந்து சுட சுட வந்து இந்த மழை காலத்தில் வந்து சாப்பிடுவாங்க, சூடாக சாப்பிடுவாங்க. ஸோ எல்லாேருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டேன் எல்லாரோட பிளேட்லேயும். ஸோ எல்லாேருக்கும் இந்த மாதிரி பரிமாறுறது நான் பழக்கிட்டேன். எங்கள் அம்மா இப்படி தான் சின்ன வயசில் எங்களுக்கு லன்ச் எல்லாமே டைனிங் டேபிளில் வச்சுட்டு வந்து கூப்பிடுவாங்க லஞ்சுக்கு. நான் அதை விட ஒரு படி மேலே போயிட்டு எல்லாருக்குமே லஞ்சை பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ணி கையில் தான் கொடுப்பேன். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? எப்படி வந்து டைனிங் டேபிளில் வச்சுட்டு மொத்தமாக எல்லோரும் அவங்கவுங்க வந்து போட்டுக்குவாங்களா, இல்லை நீங்கள் இந்த மாதிரி கையில் போட்டு சாப்பிடுவீங்களா? எங்கள் வீட்டில் டைனிங் டேபிள்ன்றது ஒரு பேருக்கு தான் இருக்கும். நாங்கள் யாருமே டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட மாட்டோம். சோஃபாவில் உட்காந்துட்டு குழந்தைங்க டிவி பார்த்துட்டு சாப்பிட்றது தான் பழக்கம். உங்கள் வீட்டில் என்ன பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சண்டே வந்து ஸ்பெஷல் லன்ச்சு நீங்கள் என்ன செய்வீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.